அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வைகாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த ஓதலவாடி. பாத்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாடகம் நடத்த வேண்டியது ஊருல போயிட்டு அன்னைக்கு மழைன்றதுனால திரும்பவும் வெயில் காயும் போது நாடக டேட் மாத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில போன் பண்ணி இன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மழை பெய்யும் போது நின்ன நாடகத்துக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஓதலவாடி அண்ணன்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், கொழப்பலூர் அடுத்த விநாயகபுரம், சேட்பட் கொழப்பலூர் அடுத்த விநாயகபுரம். காஞ்சி கௌரி நாடக மன்றம், வாழைப்பந்தல் அடுத்த முணுக்கப்பட்டு. கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கலவை அடுத்த டி புதூர். ஆரணி அசோக் நாடக மன்றம், ஆரணி அடுத்த சிறுமூர் ஈச ஓடை. சீனிவாசா நாடக மன்றம், திருவலம் அடுத்த சின்ன ராமநாதபுரம். சிவஸ்ரீ நாடக மன்றம், வேலூர் ஊசூர் அடுத்த நரசிங்கபுரம் பக்கத்துல புதூர்ல நாடகம். நரசிங்கபுரம் பக்கத்துல புதூர்ல நாடகம். அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், கண்ணமங்கலம் ரெட்டிப்பாளையம், அதாவது கண்ணமங்கலம் ரெட்டிப்பாளையம் அடுத்த கொல்லைமேடுல நாடகம். ஆரணி சுபம் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த செஞ்சி டவுன்லே நாடகம். ஆஞ்சநேயர் நாடக மன்றம், கண்ணமங்கலம் வாழியூர் அடுத்த குஞ்சாந்தாங்கல். ஆரணி நந்தினி நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த பார்வதி அகரம் ரயில்வே கேட் பார்வதி அகரத்துல நாடகம். மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம், அவலூர்பேட்டை டு கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மேக்கலூர் சாமியார் கொட்டாய். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், கண்ணமங்கலம் டு காலசமுத்திரம் அடுத்த பல்லக்கொல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், ஆரணி டு எஸ்வி நகரம் அடுத்த மயனந்தல். ஆரணி வெற்றி நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த நாமக்குளம் மோட்டூர்ல நாடகம். வினிதா நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த சின்ன புஷ்பகிரி கொல்லைமேடுல நாடகம். வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், முத்துக்கடை அடுத்த அவரக்கரையில நாடகம். காரை புளியங்கன்னு பக்கத்துல அவரக்கரையில நாடகம். ஆரணி துளசி நாடக மன்றம், செஞ்சி டோல்கேட் அடுத்த தொட்டியூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம துளசி நாடக மன்றத்திற்கு நாடகம். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், தேசூர் டு மழையூர் அடுத்த தென்கரையில நாடகம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், விண்ணமங்கலம் ஆத்தங்கரை அடுத்த தெல்லூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி சக்தி நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த புதூர்ல நாடகம். வடஇலுப்பை பரணி நாடக மன்றம், கேலூர் சந்தைமேடு அடுத்த தேப்பநந்தல். குரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், படவேடு அடுத்த காளிகாபுரம். ஆரணி பத்மா நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த பெரிய ஐயம்பாளையம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், வேலூர் ஸ்ரீபுரம் அடுத்த செம்பேடு, ஜமால்புரம் அடுத்த செம்பேடு. ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சோளிங்கர் டு அரக்கோணம் அடுத்த கூடலூர் பக்கத்துல பெரிய வயலாம்பாடியில நாடகம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ஆரணி முள்ளன்றம் அடுத்த கிருஷ்ணாவரம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், காவேரிப்பாக்கம் அடுத்த பொன்னப்பன்னாங்கல். ஆரணி சபரி நாடக மன்றம், வலத்தி அடுத்த கீழ்த்தாங்கல். பதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கல்பட்டு. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. உங்களுடைய சகோதரி பாத்தீங்கன்னா போட்டிருக்க செயின் டிஃப்ரெண்டா புதுசா போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இது நம்ம கோல்ட்ல செய்யணும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 10, 12 அப்படின்னு வைக்கணும். வேற கல்லு வச்சிருக்கு, கல்லு வச்சு செஞ்சாலே அது வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அது அப்படி சொல்லி நம்மளுக்கு பழக்கப்படுத்திட்டாங்களா. ஆசையா இருந்தது கல்லு வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா
கல்யாணத்தப்ப அதுக்கு முன்னாடி அம்மா செஞ்சது அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு மாட்டி விட்டாங்க. இப்ப நமக்கு செய்யணும்னு மனசு வர மாட்டேங்குது கல்லு வச்சு செய்யாதனால. இது ஒரு லக்ஷ்மி பொட்டிக்ன்ற பொட்டிக்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய சகோதரர்கள் யாராச்சும் எங்க அன்னிக்கு அம்மாக்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணோம்னா இது மாதிரி பண்ணுங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. சில ஆன்லைன்ல குவாலிட்டி நல்லா இருக்காது, இது அப்படியே கோல்டு மாதிரியே நல்லா இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே சாரியில தானே நம்மளோட யூடியூப் வீடியோஸ் போடுறோம், நாடக அப்டேட் வீடியோஸ் போடுறோம். அதுக்கெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால வாங்கினேன். ஆசைப்பட்டு வாங்கிட்டானா கழுத்து வெயிட் அதிகமா இழுக்குது. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்து வாங்க, நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.